Hello viewers, welcome to KSN Info. இன்னைக்கு நாம Hacker Rankல 30 Days of Code Challengeல Day 28 regex patterns and intro to databases பார்க்க போறோம். இதில் நாம regular expressions பற்றி பார்க்க போறோம். டாஸ்க் என்னென்னா இதில் நமக்கு டேட்டாபேஸ் டேபிள் கொடுத்துருக்காங்க. இதோட ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் இமெயில் ஐடி. இதில் n rows ஆஃப் டேட்டா இருக்குது. இங்கே நம்ம வாங்குகிற டேட்டா எல்லாமே அவங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து @gmail.comனு எண்ட் ஆகணும். அதுக்கப்புறமா அந்த நேம்ஸ் எல்லாமே நாம் ஆல்ஃபபெட்டிக்கலாக ஆர்டர் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுவோம். இதோட இன்புட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு என்னன்னு ஒரு இன்டீஜர் இருக்குது. இது வந்து நம்பர் ஆஃப் ரோஸை டினோட் பண்ணுது. அடுத்து நாம் 2 ஸ்ட்ரிங்கு ஸ்பேஸ் செப்பரேட் பண்ணி வாங்குவோம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து பர்சனோட ஃபர்ஸ்ட் நேம், அடுத்த ஸ்ட்ரிங் வந்து அவங்களோட இமெயில் ஐடி. இதோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் வந்து லோவர் கேஸ் லெட்டர்டாக இருக்கணும். அடுத்து இமெயில் ஐடி வந்து லோவர் கேஸ் லெட்டர்டாக இருக்கணும். அது கூடவே அண்ட் டாட் சிம்பிள் இருக்கணும். அடுத்து ஃபர்ஸ்ட் நேமோட லென்த் வந்து 20க்கு மேலே இருக்கக்கூடாது. அடுத்து இமெயில் ஐடியோட லென்த் வந்து 50க்கு மேலே இருக்கக்கூடாது. இதோட அவுட்புட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் யூஸரோட ஃபர்ஸ்ட் நேம் நாம் பிரிண்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு நேமும் நியூ லைனில் பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ நாம் கோடிங் போடலாம். இதில் என்னங்கிற வேரியபிளை ரீட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்ட்ரிங் எல்லாமே நாம் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு லிஸ்ட் ஸ்ட்ரிங் நேம்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் நாம் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் ஜிமெயில் அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுவோம். அடுத்து ஸ்ட்ரிங் ஜிமெயில் ரெகெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொட்டேஷனில் டாட் ப்ளஸ் @gmail//.com. இது வந்து ஒரு ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் பேட்டர்ன். இதில் நாம் இமெயில் அட்ரஸ் வந்து @gmail.comனு எண்ட் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். அடுத்து பேட்டர்ன் இஸ் ஈக்குவல் டு pattern.compile ஆஃப் gmail regex. இது வந்து ரெகெக்ஸை கம்பைல் பண்ணிவிட்டு மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணும். அடுத்து லூப்பிங் உள்ள எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரை பிளாக் உள்ள ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் இமெயில் ஐடி ஸ்பேஸ் செப்பரேட் பண்ணி ரீட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நேம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இமெயில் எல்லாமே இமெயில் ஐடி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் இன்புட் வந்து அரேயோட வேரியபிள். இதில் 0 இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆனது வந்து நேம், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆனது இமெயில். அடுத்து இமெயில் ஐடி வந்து பேட்டர்னோட மேட்ச் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அதுக்கு மேட்சர் இஸ் ஈக்குவல் டு pattern.matcher ஆஃப் இமெயில் ஐடி இஃப் matcher.matches names.add first name. இது வந்து @gmail.comனு இமெயில் ஐடி இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களோட நேமை நாம் நேம்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம். கடைசியாக நேம்ஸ் எல்லாமே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் சார்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு நேம்ஸ் டாட் ஸ்ட்ரீம் டாட் சார்ட்டர் டாட் ஃபார்ஈச் ஆஃப் சிஸ்டம் டாட் அவுட் println. இது வந்து லிஸ்ட்டை ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நேம்ஸ் எல்லாமே சார்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக நமக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போ நாம் கோடிங் ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் வந்துருச்சு. கோடிங்கை சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.